பிஎஸ்பி இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட் பயிலும் மாணவர்களுக்கும் என்னுடன் பணிபுரியும் ஆசிரியர்களுக்கும் மற்றும் தலைமை ஆசிரியர் தாளாளர் அவர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கி நம்ம ஆன்லைன் வகுப்பில் என்ன கிளாஸ் பார்க்க போகிறோம்னா, பிட்டர் செகண்ட் இயர் ட்ரேடு தேரியில் என்ன சப்ஜெக்ட் பார்க்கணும்னா ஹைட்ராலிக். நம்ம ஏற்கனவே பார்ட் 1 வந்து வீடியோ போட்டிருக்கோம், முக்கியமான கொஸ்டின்லாம் போட்டிருக்கோம். இன்றைக்கி நம்ம வந்து ஹைட்ராலிக்கில் பார்ட் 2 முக்கியமான கொஸ்டின் பார்க்க போகிறோம். நம்மளுக்கு ஃபஸ்ட்டு வீடியோவில் ஹைட்ராலிக் பற்றி சொல்லியிருக்கேன், ஹைட்ராலிக் ஜாக்கு பற்றி சொல்லியிருக்கேன். இப்போ நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போனால் ஹைட்ராலிக்குடைய சர்க்குலேஷன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இந்த வீடியோவில். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து எல்லோ கலரு, ரெட் கலரு, இன்னொரு ஸ்கை கலர் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஹைட்ராலிக்னாலே வந்து மெக்கானிக்கல் எனர்ஜி தான் என்ன செய்யுது, நம்மளுக்கு வந்து ஹைட்ராலிக் எனர்ஜியாக கொடுக்குது. அப்போ ஃபஸ்ட்டு இதில் வந்து மெக்கானிக்கல் எனர்ஜி வந்து இங்கே பார்த்திங்கன்னா இந்த ரிசர்வேயர் இருக்குது பார்த்திங்களா, இந்த ரிசர்வேயருங்கிறது இந்த இடத்துலேருந்து இது வரைக்கும் நம்ம வந்து இந்த எல்லோ கலர் போட்டிருக்காங்க. இந்த எல்லோ கலர் வந்து ஃப்ளூயிட் சப்ளை வந்து இது வரைக்கும் வருது. அப்போ இது வரைக்கும் வர்றது தான் வந்து என்னதுன்னா பார்த்திங்கன்னா மெக்கானிக்கல் எனர்ஜியாக இது வரைக்கும் வரும். அதுக்கப்புறம் இங்கே பம்பு மூலமாக இந்த ரெட் கலராக வருது பார்த்திங்களா, இங்கே ரெட் கலராக வரும்போது ஹைட்ராலிக் எனர்ஜியாக மாறிடும். ஸோ ஹைட்ராலிக் எனர்ஜியாக மாறும்போது தான் அந்த பிஸ்டன் எனர்ஜி இங்கே வரும்போது கீழே போகும். அதுக்கப்புறம் ரிவர்ஸில் வரும்போது மேலே வரும்போது இந்த வழியாக என்ன செஞ்சு திருப்பி ரிசர்வேயருக்கு வந்துடும். ஸ்கை கலர் பைப்லையே திருப்பி இங்கே வந்துடும். இதுதான் வந்து சுழற்சி. இந்த மாதிரி இதில் வந்து பிஸ்டன் பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா அப் அண்ட் டவுனில் இருக்கிறதுனால இது வந்து டபுள் ஆக்டிங் சிலிண்டர். இந்த சிலிண்டர் பார்த்திங்கன்னா மேலே வரும்போது கீழே போகும், கீழே வரும்போது மேலே போகும். ஸோ இது இந்த சிலிண்டர் வந்து பார்த்திங்கன்னா டபுள் ஆக்டிங், இந்த இதில் இருக்கக்கூடியது பார்த்திங்கன்னா டபுள் ஆக்டிங் சிலிண்டர். சரி, நம்ம இப்போ வந்து முக்கியமான கொஸ்டின்ஸுக்கு போகலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின், அதாவது நம்ம 24 கொஸ்டின் பார்த்துருக்கோம் பார்ட் 1 வீடியோவில். இன்றைக்கி பார்ட் 2ல் வந்து 25வது கொஸ்டின் வந்து போகலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள், வேர் ஹைட்ராலிக் பைபாஸ் சர்க்யூட் இஸ் யூஸ்ட் இன் காமன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது பொதுவாக அந்த பைபாஸ் சர்க்யூட் வந்து எங்கே பயன்படுத்துகிறாங்க அப்படி பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டு பார்ட் 1லேயே. அந்த பைபாஸ் சர்க்யூட் வந்தாலே ஷேரிங் மிஷினில் மட்டும்தான் அது பயன்படும் இந்த இதில் வந்து. அப்போ நம்மளுக்கு பைபாஸ் இது வந்தாலே, நம்மளுக்கு பைபாஸ் சர்க்யூட் வந்தாலே அது எங்கே ஹைட்ராலிக்கில் எங்கே பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது ஷேரிங் மிஷினில் மட்டும்தான். ஸோ 25வது கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா டி தான் ஆன்சர். 26வது கொஸ்டின் என்ன கொஸ்டின் பாருங்கள், வாட் இஸ் ஹைட்ராலிக் ஃபங்க்ஷனுக்கு சொல்லி ஒரு படம் கொடுத்துருக்காங்க. அந்த படத்தில் வந்து ஏரா பாயிண்ட் பாருங்கள். அந்த ஏரா பாயிண்ட் வந்து எல்லா பக்கமும் சதறி போகிற மாதிரி இருக்குது. அந்த மாதிரி சதறி போனாலே அது வந்து டிரான்ஸ்மிஷன் அர்த்தம், அதை கடத்துறது, நகர்றது. அதாவது ஆயில் ஃப்ளூயிடுடைய ப்ரெஷர் வந்து என்னது நகர்றது. அது எப்படி நகருதுன்னா, நம்மளுக்கு பாருங்கள், இங்கேருந்து ஒரு ப்ரெஷர் கொடுக்காங்க. ஸோ அப்போ ப்ரெஷர் கொடுக்கும்போது அந்த இடத்துல அழுத்தும் போது எங்கேயாவது என்ன செய்யும், அது எங்கே பாதை இருக்கோ அந்த பாதை வழியாக என்ன செய்யும், ஸோ போகும். அதுதான் டிரான்ஸ்மிஷன். ப்ரெஷர் அதாவது ஃப்ளூயிட் ப்ரெஷருடைய டிரான்ஸ்மிஷன் வந்து நகர்றது இப்படி தான் இருக்கும். இங்கே அழுத்தினா நம்ம எங்கேயாவது பாதை இருந்தால் அப்படி இப்படி போயிட்டே இருக்கும். அப்போ இதுக்கு என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு இடத்துல ஒரு ஆயில் அழுத்தினா அந்த ஆயில் வந்து கீழே போகும், அப்புறம் முட்டுற எங்கே பாதை இருக்கோ அந்த வழியாக என்ன செய்யும், கீழே வரும், கீழே போக முடியாது, அப்புறம் மேலே வரும், அப்புறம் சைடில் எங்கெங்கே பாதை இருக்கோ அங்கெல்லாம் அது போகும். அதுக்கு பேர் தான் டிரான்ஸ்மிஷன். அதாவது திரவ அழுத்தத்துடைய டிரான்ஸ்மிஷன் நகர்றது. ஸோ இதுதான் 26வது கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து பி தான் ஆன்சர். ஸோ டிரான்ஸ்மிஷன் ஆஃப் ஃப்ளூயிட் ப்ரெஷர், அது திரவ அழுத்தம் வந்து என்ன செய்யும், நகரும். ஸோ 26வது கொஸ்டின் பி. 27வது கொஸ்டின் பாருங்கள். 27வது கொஸ்டின் என்ன போட்டிருக்குன்னா, விச் எனர்ஜி இஸ் ப்ரெசன்ட் இன் ஆயில் பை விர்ச்சு ஆஃப் இட் இஸ் மோஷன் அப்படி கொடுத்துருக்காங்க. இந்த மோஷன் வந்தாலே இது விச் எனர்ஜி இஸ் ப்ரெசன்ட் இன் ஆயில், தற்போது ஆயிலில் என்ன எனர்ஜி இருக்கும், எந்த எனர்ஜி இருக்குன்னு கேட்டிருக்காங்க. இன் ப்ரெசன்ட் இன் ஆயில் தற்போது தற்போது ஆயிலில் என்ன எனர்ஜி இருக்கும் அப்படின்னு கேட்டு இங்கே என்ன கேட்டிருக்காங்க, மோஷனை இயக்கத்தில். ஸோ இயக்கத்தில் இருந்தாலே அது கண்டிப்பாக கெனடிக் இயக்காற்றல் தான். இயக்கத்தில் இருந்தாலே அது வந்து இயக்காற்றல். அதாவது விர்ச்சு ஆஃப் இன் மோஷனை, விர்ச்சுன்னா வந்து ஒழுங்கான இயக்கத்தில் இருக்கும்போது ஆயிலின் தற்போதைய எனர்ஜி என்னவாக இருக்கும், எந்த எனர்ஜியாக இருக்குன்னா கண்டிப்பாக கெனடிக் எனர்ஜியாக தான் இருக்கும். அது மோஷன் விர்ச்சுன்னா ஒழுங்கான இயக்கத்தில், விர்ச் ஆஃப் இட்ஸ் மோஷனை ஒழுங்கான இயக்கத்தில் ஆயிலுடைய எனர்ஜி என்ன எனர்ஜியாக இருக்கணும்,
கண்டிப்பாக அது கினெடிக் எனர்ஜி. பி தான் ஆன்சர். 27வது கொஸ்டினுக்கு ஆன்சர் பி தான். 28வது கொஸ்டின், which property of oil that controls the flow in hydraulic system கொடுத்துருக்காங்க. அதாவது ஆயிலுடைய தன்மை என்ன கொடுத்துருக்காங்க. ஸோ எதில் ஹைட்ராலிக் சிஸ்டத்தில் ஆயில் வந்து ஃப்ளோ பண்ணுற கண்ட்ரோலில் இருக்கிற ஆயிலில் உடைய ப்ராப்பர்ட்டி என்ன ப்ராப்பர்ட்டி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது நம்ம வந்து ஒரு ஹைட்ராலிக் இதில் வந்து என்ன செய்யுது, ஆயில் வந்து ஃப்ளோ ஆகுது, ஆயில் வந்து உள்ளே போகுது. இந்த உள்ளே போகிற ஆயிலுடைய ப்ராப்பர்ட்டி என்ன, ஆயிலோட ப்ராப்பர்ட்டி எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக விஸ்காசிட்டி. ஏதான் ஆன்சர். விஸ்காசிட்டினா என்னென்னா, விஸ்காசிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து பிசுபிசுப்பாக இருக்கும். இப்போ தண்ணி எப்படி இருக்கும், கையில் பட்டால் ஒட்டாது. ஸோ அப்போ வந்து ஆயில் வந்து என்னச்சுன்னா ஒட்டுற மாதிரி இருக்கும், கையில் வந்து பார்த்திங்கன்னா பிசுபிசுப்பாக இருக்கும். அதுதான் விஸ்காசிட்டி, அந்த அடர்த்தி இருக்கும். ஸோ ஆயிலுடைய ப்ராப்பர்ட்டி வந்து விஸ்காசிட்டியாக இருக்கும் ஹைட்ராலிக் சிஸ்டத்தில். அப்போ ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா 28வதுக்கு ஆன்சர் வந்து ஏ தான் ஆன்சர். 29வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் த நேம் ஆஃப் த டிவைஸ் யூஸ் டு ரிமூவ் டஸ்ட், சிப் அண்ட் அதர் ஃபாரின் பார்ட்டிகல்ஸ் ஃப்ரம் த ஃப்ளூயிட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஹைட்ராலிக் சிஸ்டத்தில் வந்து ஃப்ளூயிடில் தேவையில்லாத அந்த மாதிரி டஸ்ட்லாம் இருக்குல்ல, தூசிகள் அதெல்லாம் இருந்தால் அது எப்படி வந்து நம்ம எந்த கருவி அந்த பயன்படுத்த கருவி என்ன கருவியும் கேட்டிருக்காங்க, எதை பயன்படுத்தி நம்ம வந்து ரிமூவ் பண்ணுவோம் அப்படிங்கிற கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு வாட் இஸ் த நேம் ஆஃப் த டிவைஸ்னா கருவி, கருவி யூஸ்டு எந்த கருவியை பயன்படுத்தி ரிமூவ் டஸ்ட்னா ரிமூவ்னா நீக்கிறது, டஸ்ட்டு சிப்பு அண்டு அதர் ஃபாரின் பார்ட்டிகல்ஸ்னால் தேவையில்லாத வெளிப்பொருட்கள் இந்த ஃப்ளூயிடு ஃப்ரம் த ஃப்ளூயிடுனா திரவத்தில் இருக்குது, அந்த திரவத்தில் இருக்கிற இதை இந்த சிப்பு டஸ்ட்டு தேவையில்லாத பார்ட்டிகல்ஸ் பொருள் எல்லாம் நினச்சி ரிமூவ் பண்ணதுக்கு நம்ம என்ன கருவி பயன்படுத்துவோம், அந்த கருவியோட நேம் என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ எக்ஸாம்பிள் ஒன்று ஒரு ஆயில் இருக்குது, இந்த ஆயிலில் வந்து நிறையா தூசியாக இருக்குன்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு ஃபில்ட்ரு வச்சு என்ன பண்ணுவோம், வடிகட்டுவோம். ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் ஃப்ளூயிடு அந்த திரவத்தில் இருக்கிற வந்து தேவையில்லாத பொருட்கள் சிப்ஸு டஸ்ட்லாம் நம்ம ரிமூவ் பண்ணக்கு கண்டிப்பாக ஃபில்ட்ரு தான் பயன்படுத்துவோம், வேறு எதுவுமே கிடையாது. அந்த டிவைஸ்னால் கருவி, அந்த கருவியுடைய பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபில்டர். 29வது கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பி தான் ஆன்சர். 30வது கொஸ்டின் பாருங்கள், which valve is used to remove the excess amount of oil in the hydraulic system கொடுத்துருக்காங்க. அதாவது ஹைட்ராலிக் சிஸ்டத்தில் வந்து ஆயில் வந்து அதிகமாக இருந்தால், ஸோ அப்படி இருக்கும்போது அது தானால் ரிமூவ் ஆகும். அப்போ அது எப்படி ரிமூவ் ஆகும், அதில் வந்து என்ன வால்வு பயன்படுத்தியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு வந்து ஹைட்ராலிக் சிஸ்டம் ஆயில் அமௌண்ட் அதிகமாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது வெடிக்க ஒரு வாய்ப்பாயிரும். ஹைட்ராலிக் சிஸ்டம் வந்து என்ன வெடிக்க வாய்ப்பாயிரும். அப்படி வெடிக்காமல் அந்த தேவையில்லாத அதிகமான ஆயிலை வந்து ரிமூவ் பண்ணக்கு அதுக்குன்னு ஒரு வால்வு இருக்குது. அந்த வால்வு வழியாக தேவையில்லாத எக்ஸஸாக இருக்கிற வந்து ஆயில் வந்து வெளியே வந்துடும். அப்போ இது என்ன வால்வு பயன்படுத்துவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் ரிலீஃப் வால்வு. அதை ரிலீஃப்னாலே வெளியேற்றுறது தானே, ரிலீஃப்னாலே என்னது வெளியேற்றுறது தான். ஸோ வெளியேற்றிடும் ஆயில் வந்து தேவையான ஆயில் வந்து வெளியேறிடும். ஸோ அதான் விச் ஆல்வேஸ் யூஸ் டு ரிமூவ் த எக்ஸஸ் அமௌண்ட் ஆஃப் ஆயில் இந்த ஹைட்ராலிக் சிஸ்டத்தில் அதிகமான ஆயில் அமௌண்ட்டுடைய ஆயில் இருந்துச்சு அப்படின்னா ஸோ நம்ம ப்ரெஷர் ரிலீஃப் வால்வு மூலமாக வெளியேறிடும். இதான் ஆன்சர் வந்து ஏதான் ஆன்சர் 30வது கொஸ்டினுக்கு. 31வது கொஸ்டின் பாருங்கள், விச் வால்வு இஸ் ஆரிஃபைஸ் அல்லது ரெஸ்ட்ரிக்டட் இன் ஹைட்ராலிக் சிஸ்டம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது ஹைட்ராலிக் சிஸ்டத்தில் கட்டுப்படுத்த இருக்கிற வால்வு என்ன வால்வுன்னு கேட்டிருக்காங்க. அதாவது கட்டுப்படுத்தக்கூடிய வால்வு எந்த வால்வாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ வந்து ஒரு ஹைட்ராலிக் மிஷினில் வந்து நம்மளை கட்டுப்படுத்துகிற வால்வு ஏன் கட்டுப்படுத்துகிற வால்வு வச்சுருக்காங்கன்னா, ஸோ தேவையில்லாத பாதிப்புகள் ஏற்படாமல் இருக்குது தான் அந்த கட்டுப்படுத்துகிற வால்வு வச்சுருக்காங்க. அப்போ ஹைட்ராலிக் சிஸ்டம் ரெஸ்ட்ரிக்டட் என்னென்னா ரெஸ்ட்ரிக்டட் அப்படின்னா கட்டுப்படுத்தி அப்படின்னு அர்த்தம். தடை செய்யப்பட்ட கட்டுப்படுத்தி. ஸோ இது வந்து இதை ஹைட்ராலிக்ஸில் எல்லா பிரச்சனையும் கட்டுப்படுத்துறதுக்கு என்ன வால்வு வச்சு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஃப்ளோ கண்ட்ரோல் வால்வு. ஏதான் ஆன்சர். ஃப்ளோ கண்ட்ரோல் வால்வுனா பாயிறதை கண்ட்ரோல் பண்ணுற வால்வு தான். இதுதான் வந்து கட்டுப்படுத்தி வால்வு. அதாவது நம்ம ஹைட்ராலிக் சிஸ்டம் கட்டுப்படுத்தினாலே ஃப்ளோ கண்ட்ரோல் வால்வு தான்
அப்போ 31வது கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து ஏ தான் ஆன்சர். 32வது கொஸ்டின் என்ன கொஸ்டின் பாருங்கள். விச் டிவைஸ் எனேபிள் டிஃப்ரெண்ட் ஃப்ளோ ரேட் ஆஃப் ஆயில்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஆயிலுடைய வெவ்வேறு பாயும் விதம் இருக்கும் கருவி அப்படி எனேபிள்னா இயக்கம் இருக்கும், எனேபிள்னா இருக்கும். அப்போ எப்படி இருக்குன்னா ஆயிலுடைய டிஃப்ரெண்ட் ஃப்ளோ ரேட்னா வெவ்வேறு பாயும் விதம் இருக்கும் கருவி எந்த கருவின்னு கேட்டிருக்காங்க. அப்போ 32வது கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா எனேபிள் டிவைஸ்னால் இருக்கும் கருவி எந்த கருவியும் கேட்டிருக்காங்க. இதில் டிஃப்ரெண்ட் ஃப்ளோ ரேட் ஆஃப் ஆயிலுடைய வெவ்வேறு பாயும் விதம் என்னென்னு கேட்டிருக்காங்க. அப்போ வந்து வெவ்வேறு பாயும் விதம்னா ஆயிலுடைய வேகம் குறைவாக இருக்கலாம், அதிகமாக இருக்கலாம். அதே மாதிரி என்ன சொல்கிறது, நிறைய இடத்துக்கு பாயலாம், இந்த டிஃப்ரெண்டான இடத்துக்குலாம் பாயலாம். இப்போ இந்த மாதிரி இருக்கிற இடத்துல என்ன கருவி டிவைஸ் பயன்படுத்தியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா த்ரோட்டில் வால்வு பயன்படுத்தியிருப்பாங்க. 32வது கொஸ்டினுக்கு அதான் விச் டிவைஸ் எனேபிள் டிஃப்ரெண்ட் ஃப்ளோ ரேட்டு, அது வெவ்வேறு பாயும் விதம் இருக்கும் கருவி என்ன கருவின்னு பார்த்தா த்ரோட்டில் வால்வு. 32க்கும் ஏ தான் ஆன்சர். 33வது கொஸ்டின் என்ன கொஸ்டின் பாருங்கள். வாட் இஸ் த பீரியாடிக் ஆயில் ட்ரெயின் ஃப்ரம் த கம்ப்ரஸர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது வாட் இஸ் த பீரியாடிக்னு பார்த்தீங்கன்னா காலம், நேரம், டைம்னு வச்சோம். இல்லை பீரியாடிக்ங்கிறது வந்து ஒரு வாட் இஸ் த டைம் அப்படி கூட கொடுக்கலாம். ஆயில் ட்ரெயின்னா வடிகட்டுறது, ஆயிலை வடிகட்டுறது. இதுலேருந்து கம்ப்ரஸரிலிருந்து ஆயிலே வடிகட்டு டைம் எந்த டைமாக இருக்கும் அப்படின்னு கேட்காங்க. எந்த டைமில் வந்து வாட் இஸ் த பீரியாடிக்னா எந்த நேரத்தில். ஸோ ஆயிலை வந்து வடிகட்டுவோம் கம்ப்ரஸர்லேருந்து. அப்புறம் கம்ப்ரஸர்லேருந்து ஆயில் வந்து வடிகட்டுற நேரம் எப்பொழுது, எந்த நேரத்தில் நம்ம வந்து ஆயில் வடிகட்டுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வாரத்துக்கு ஒரு டைம், ஒன்ஸு வீக். ஏ தான் ஆன்சர் கொஸ்டின். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஏ தான். வீக்லி ஒன்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணணும், ஸோ கம்ப்ரஸர்லேருந்து ஆயில் வந்து வடிகட்டணும். இதுதான் இந்த 33வது கொஸ்டினுக்கு ஆன்சர். வாட் இஸ் த பீரியாடிக்னா என்ன நேரம், எந்த நேரம் பொழுது ஆயில் ட்ரெயின் பிறந்த கம்ப்ரஸர் வந்து ட்ரெயின்னா வடிகட்டுறது, ஆயில்னால் திரவத்தை வந்து வடிகட்டுவோம் அப்படிங்கிறாங்க கம்ப்ரஸர்லேருந்து. அப்படின்னா வீக்லி ஒன்ஸ் தான். ஏ தான் ஆன்சர். 34வது கொஸ்டின் என்ன கொஸ்டின் பாருங்கள். which type of filter is used for trapping various size of particular matter அப்படின்னு கொடுத்துருக்காங்க 34வது கொஸ்டினுக்கு. இதில் என்னென்னா வாட் இஸ் டைப் ஆஃப் ஃபில்ட்ரு என்ன வகை, எந்த டைப் ஆஃப் ஃபில்டர்னு கேட்டிருக்காங்க. எப்போனா ட்ராப்பிங் வேரியஸ் சைஸ் ஆஃப் பர்டிகுலர், அதாவது பொதுவான ஒரு காரியத்துக்கு, அதாவது இந்த வேலையை தான் செய்வோம் அந்த மாதிரி இடத்துல ட்ராப்பிங் வேரியஸ் சைஸ்னால் துகளுடைய பல்வேறு சைஸ், சின்ன துகளாக இருக்கலாம், பெரிய துகளாக இருக்கலாம். அந்த மாதிரி இருக்கிற டைமில் ஒரே ஒரு செயலை தான் செய்கிறோம். பர்டிகுலர் மேட்டர்னா ஒரு செயலை செய்யும்போது இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வேரியஸ் சைஸான ஒரு துகளை வந்து நம்ம வந்து ஃபில்ட்ரு பண்ணக்கு எந்த வகையான ஃபில்ட்ரு வந்து நம்ம பயன்படுத்தோம் அப்படின்னு கேட்காங்க. அப்படின்னா இதுக்கு ஆன்சர் வந்து அதாவது துகள்னால் சின்ன துகளாக, ட்ராப்பிங் வேரியஸ்னால் சின்னதாக இருக்கலாம், பெருசாக இருக்கலாம், எப்படினாலும் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி இருக்கிற இதை வந்து நம்ம ஃபில்ட்ரு பண்ணணும் அப்படின்னா பார்த்திங்கன்னா நம்ம வந்து அப்சர்பன்ட் ஃபில்டர், இதுதான் பி தான் ஆன்சர். அப்சர்பன்ட் ஃபில்டர் தான் நம்ம என்ன செய்வோம், ட்ராப்பிங் வேரியஸ் சைஸ் ஆஃப் பர்டிகுலர் மேட்டருக்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய ஃபில்டர். அதான் ட்ராப்பிங்னா துகள், அதாவது என்ன சின்ன துகளாக இருக்கலாம், பெரிய துகளாக இருக்கலாம். இந்த மாதிரி இருக்கிற இடத்துல வந்து நம்ம என்ன ஃபில்ட்ரு பயன்படுத்தோம்னா அப்சர்பன்ட் ஃபில்டர் தான் பயன்படுத்துவோம். 34க்கு பி தான் ஆன்சர். 35வது கொஸ்டின் என்ன கொஸ்டின்னா விச் டைப் ஆஃப் ஃபில்டர் இஸ் யூஸ் டு ரிமூவ் பரஸ் மெட்டீரியல் ஃப்ரம் ஆயில் இன் ஹைட்ராலிக் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. அதாவது ஹைட்ராலிக் சிஸ்டத்தில் உள்ள ஆயிலிருந்து பரஸ் மெட்டீரியல்னால் இரும்பு கலந்த உலோகத்தை நம்ம ரிமூவ் பண்ணக்கு நம்ம என்ன ஃபில்ட்ரு பயன்படுத்தணும்னு கேட்காங்க. விச் டைப் ஆஃப் ஃபில்டர்ஸ் யூஸ் டு ரிமூவ் பரஸ் மெட்டல். நான் பரஸ்னால் வந்து இரும்பு கலவாத உலோகம், பரஸ் மெட்டீரியல்னால் இரும்பு கலந்த உலோகம். அப்போ இரும்பு வந்து மேக்னெட்டில் ஒட்டும். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுவாங்க, ஒரு ஹைட்ராலிக் சிஸ்டத்தில் ஆயிலில் இருக்கிற பரஸ் மெட்டீரியலை வந்து நம்ம ரிமூவ் பண்ணக்கு, அதாவது ரிமூவ்னா நீக்கிறதுக்கு. ஸோ ரிமூவ் பரஸ் மெட்டீரியல் ஃப்ரம் ஆயில் இருந்து பரஸ் மெட்டீரியல் ரிமூவ் பண்ணதுக்கு என்ன ஃபில்ட்ருனா மேக்னெட் ஃபில்ட்ரு. சி தான் ஆன்சர் 35க்கு. அப்போ 35க்கு வந்து சி தான் ஆன்சர்.
36வது கொஸ்டின் என்ன கொஸ்டின் பாருங்கள். விச் ப்ராப்பர்ட்டி இன் ஹைட்ராலிக் ஆயில் ஃபங்க்ஷன் இஸ் மீடியம் ஃபார் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர்னு கொடுத்துருக்காங்க. அதாவது ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் வந்து நடக்குது, அதாவது எப்படின்னா மீடியமாக இருக்கான், மீடியமாக இருக்குது. ஹைட்ராலிக் ஆயில் ஃபங்க்ஷனில் ஹீட் மீடியமாக இருந்தால் அது என்ன குணங்களை அந்த எந்த குணம் என்ன ப்ராப்பர்ட்டி அப்படின்னு கேட்காங்க. அப்போ ஒரு ஹைட்ராலிக் சிஸ்டத்துலேயே ஹீட் வந்து கம்மியாக இருந்துச்சுனால அது வந்து நல்லது தான். அப்போது டி தான் ஆன்சர். அதாவது கூட்டு தெர்மல் கெப்பாசிட்டி அண்ட் கண்டக்டிவிட்டி. அப்போ ஹீட்டு வந்து நம்மளுக்கு ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் மீடியமாக இருந்தால், ஹைட்ராலிக் சிஸ்டத்தில் மீடியமாக இருந்தாலே நம்மளுக்கு கூட்டு தான். கூட்டு தெர்மல் கெப்பாசிட்டி அண்ட் கண்டக்டிவிட்டி. டி தான் ஆன்சர். 36வது கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து டி தான். 37வது கொஸ்டின். விச் டிவைஸ் இஸ் யூஸ்ட் ஃபார் ஹேண்ட்லிங் அண்ட் ரிமூவிங் கண்டமினேஷன் ஃப்ரம் ஹைட்ராலிக் ஆயில்னு கொடுக்குறாங்க. அப்போ இது என்னென்னா கண்டமினேஷன்னா தூய்மையற்ற கேடான ஆயில், தூய்மையற்ற மாசடைந்த, அதான் துர்நாற்றம் வீசக்கூடிய பேர் கண்டமினேஷன்னா தூய்மை கேடு, மாசு அடைந்த. அப்போ ஹைட்ராலிக் ஆயில் இருந்து மாசடைந்ததை ரிமூவ் பண்ணணும் அல்லது கையாளணும், பயன்படும் கருவி எந்த கருவியும் கேட்டிருக்காங்க. அப்போ நம்மளுக்கு ஹைட்ராலிக் ஆயில் இருந்து நம்மளுக்கு வந்து என்ன செய்யுது, கண்டமினேஷன்னா மாசடைந்ததை நம்ம ரிமூவ் பண்ணணும். அப்போ நம்ம ரிமூவ் பண்ணணும், எப்படி ரிமூவ் பண்ணுவோம், எந்த டிவைஸ் வச்சு ரிமூவ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஹைட்ராலிக் ஃபில்டர். ஸோ அதை வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா நம்ம வந்து அந்த மாசடைந்த பொருட்களை ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ 37வது கொஸ்டினுக்கு ஏது ஆன்சர். ஸோ அந்த ரிமூவிங் கண்டமினேஷன் வந்தாலே ஹைட்ராலிக் ஃபில்டர் தான். அந்த ரிமூவிங் கண்டமினேஷன் அப்படி வந்தாலே, கண்டமினேஷனுங்கிறது மாசுபாடு, திரவம் வந்து திரவத்தில் என்னென்ன மாசு இருக்குதோ அதெல்லாம் நீங்கள் ரிமூவ் பண்ணணும்னா ஹைட்ராலிக் ஃபில்டர் தான். அப்போது which device is used for ஹேண்ட்லிங்னா கையாளுறது அண்ட் ரிமூவ் பண்ணுறது, கண்டமினேஷன் அதாவது மாசடைந்த அப்புறம் மாசடைந்த ஹைட்ராலிக் ஆயிலிருந்து நம்ம ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா ஹைட்ராலிக் ஃபில்டர் தான். ஆன்சர் வந்து ஏதான் ஆன்சர். 38வது கொஸ்டின் என்ன கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் த டிபெக்ட் காஸ்ட் பை த இன்டர்லாக்டு ஏர் பபுள்ஸ் அண்ட் பக்கெட் இன் த ஹைட்ராலிக் பைப் லைன்ஸ் அண்டு காம்பவுண்டட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது டிஃபெக்ட்னா பாதிப்பு, காஸ்ட்னா காரணம். வாட் இஸ் த டிஃபெக்ட் காஸ்ட் பை இன்டர்லாக்டு ஏர் பபுள்ஸ் அண்ட் பக்கெட் அப்படின்னா இது என்னென்னா, நம்ம வந்து ஒரு பைப் லைனில் வந்து திரவம் போகுது, இப்போ வந்து இது வரைக்கும் திரவம் போயிட்டுருக்கு. ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு திரவம் இல்லை, ஒரு பபுள்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் திரவம் போயிட்டுருக்குன்னு வச்சுக்கலாம். இப்போ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்மளுக்கு என்ன பாதிப்பு ஏற்படும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இந்த பைப் லைனில் நம்மளுக்கு என்ன ஏறும், பள்ளம் விழ ஆரம்பிச்சிடும். பைப் லைனில் பள்ளம் விழ ஆரம்பிச்சிடும். அதாவது ஒரு பபுள்ஸ் இருந்தால், ஒரு படத்தில் கூட என்ன செய்வாங்க, ஒரு சிரஞ்சை வச்சு என்ன செய்வாங்க, ஊசியில் வந்து வெறும் காற்று என்ன செய்வாங்க நம்மளுக்கு இது பண்ணுவாங்க, வெறும் காற்று வந்து உள்ளே போகுது, இது செலுத்துவாங்க ஒரு ஆளுக்கு. அப்படின்னா ஹார்ட் வந்து நின்றும், அட்டாக் ஆகி. அதே மாதிரி தான் இதுவும். ஒரு பைப் லைனில் வந்து ஒரு பபுள்ஸ் உள்ளே வந்துச்சு, ஹைட்ராலிக் ஆயிலில் ஒரு பபுள்ஸ் இருந்துச்சுன்னா அது பைப் லைனில் வந்து நினச்சின்னா ஒரு பள்ளத்தை உருவாக்கும். அதுதான் இதோடைய பாதிப்பு, வேறு ஒன்றுமே கிடையாது. அதுதான் வாட் இஸ் த டிஃபெக்ட் காஸ்ட் பை இன்டர்லாக்டு ஏர் பபுள்ஸ் அண்ட் பாக்கெட் இந்த ஹைட்ராலிக் பைப் லைனில். ஸோ இந்த ஏர் பபுள்ஸ் வந்து என்ன லாக் ஆகிடுச்சுன்னா நம்ம என்ன நடக்கும் பார்த்தீங்கன்னா, என்ன டிஃபெக்ட் காஸ்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து கெவிடேஷன் ஏற்படும், குழி ஏற்படும், பைப் லைனில் குழி ஏற்படும். அப்போ இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 38க்கு ஆன்சர் வந்து கெவிடேஷனுக்கு வந்து ஏ தான் ஆன்சர். 39வது கொஸ்டின் என்ன கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் த காஸ்ட் ஃபார் ஆயில் ஃப்ளோ அண்டர் ப்ரெஷர் வைல் பாசிங் த்ரூ த ரெஸ்ட்ரிக்டட் பேசேஜ் அப்படின்னு கொடுத்துருக்கு. அப்போ இது என்னென்னா காசஸ் அப்படின்னா பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் த காசஸ் ஃபார் த ஆயில் ஃப்ளோ அண்டர் ப்ரெஷர்னா அழுத்தம், பாயும் அழுத்தம் குறையும், ப்ரெஷர் வந்து லோவாகிடும். ஸோ லோவாக இருக்கும் ஆயில் பாயும்போது. அப்போனா ஆயில் எப்போ வந்து அண்டர் ப்ரெஷர் கீழே வந்துடும், ப்ரெஷரு இப்போ 30, இப்போ வந்து ஒரு கேஜி பை சென்டிமீட்டர் ஸ்கொயர் இருக்குது அப்படின்னா, சென்டிமீட்டர் ஸ்கொயர் இருந்தால் நம்மளுக்கு அதை விட கம்மியாக வரும்போது என்ன செய்யாது, அண்டர் ப்ரெஷர் ஃப்ளோ அண்டர் ப்ரெஷர்னு சொல்லுவோம். அப்போ ஆயில் வந்து ப்ரெஷர் குறையக்கு காரணம்னு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஹீட் இன்க்ரீஸ் ஆகிறது.
ஹீட் வந்து இன்க்ரீஸ் ஆனால் மட்டும்தான் என்ன செய்யணும்னா கொடுக்கப்பட்ட ப்ரெஷருடைய அளவு வந்து கீழே வந்துடும். ஸோ ஹீட் இருந்துச்சுன்னா ப்ரெஷருடைய இதை நம்மளுக்கு குறைச்சிரும், கட்டுப்படுத்திடும் பாயிறதை. அப்போனா ஸோ இதுக்கு வாட் இஸ் த காசஸ் ஃபார் த ஆயில் ஃப்ளோ அண்டர் ப்ரெஷருக்கு? அண்டர் ப்ரெஷர் ஏற்பட காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஹீட். ஏது ஆன்சர் 39க்கு. 40வது கொஸ்டின் என்ன கொஸ்டின் பார்த்தீங்கன்னா விச் வால்வு ப்ரிவெண்ட் த சிஸ்டம் ப்ரெஷர் ஃப்ரம் ரைசிங் டு ஹை இஃப் த ப்ரெஷர் ரெகுலேட்டிங் வால்வு ஃபெயில் அப்படின்னு கொடுத்துருக்கு. அப்படின்னா இதில் வந்து என்ன பண்ணால் ப்ரெஷர் ரெகுலேட்டர் வால்வு வந்து பாதிக்கப்படும் போது நம்மளுக்கு வந்து ப்ரெஷர் அதிகமாகிடுச்சு, ஹை ஆகிட்டுனா அந்த சிஸ்டத்தை வந்து உடைக்காமல் தடுக்கணும், அது வெடிக்காமல் தடுக்கணும். அப்படின்னா அது வந்து எப்படி அப்படிங்கிற, அதாவது என்னென்னா ப்ரிவெண்ட்னு தடுக்கிறது. ப்ரிவெண்ட்னா விச் வால்வு ப்ரிவெண்ட் த சிஸ்டம், இந்த சிஸ்டம் வந்து தடுக்கணும். ஸோ ப்ரெஷர் வந்து என்ன செய்யுது, ஹையாக ஆகாமல் இருக்க தடுக்கணும். இந்த ப்ரெஷர் ஃப்ரம் இஸ் ஹை. இப்போ வந்து என்னென்னா வந்து ஒரு ரெகுலேட்டர் வந்து நம்மளுக்கு என்ன ஆச்சுன்னா ஃபெயில் ஆகிடுச்சு, வேலை செய்யலை, ஒர்க் ஆகலை. ரெகுலேட்டர் வந்து என்ன செய்யலை, ஒர்க் ஆகலை. அப்படிங்கும்போது என்னச்சுன்னா பைப் லைன் போயிட்டுருக்கும்போது இந்த பைப் லைனில் போகிற வந்து ப்ரெஷர் வந்து அதிகமாக இருக்குது. அதிகமாக இருந்துச்சுன்னா என்ன செய்யும், ஹைட்ராலிக் சிஸ்டம் வந்து வெடிக்க வாய்ப்பு இருக்குது. அப்போ அது வெடிக்காமல் அதை வந்து தடுக்கணும். அப்போ அது என்ன வால்வு அதில் பயன்படுத்தப்பட்டிருப்பாங்க அப்படின்னு கேட்காங்க, வேறு ஒன்றும் இல்லை. ஸோ கண்டிப்பாக அதாவது ரைசிங் டு ஹை, ப்ரெஷர் வந்து அதிகமாக இருக்கிறது ரிலீஸ் பண்ணி விடுவோம். கண்டிப்பாக அதுதான் செய்யும். ஏன்னா அப்போ தான் வந்து என்ன செய்யுது, ஹைட்ராலிக் சிஸ்டத்துக்கு ஒரு பாதிப்பு ஏற்படுது. கண்டிப்பாக அதிகமாக இருக்கிற எல்லா கொஸ்டினுக்குமே ரிலீஃப் எங்கே இருக்கோ அதான் ஆன்சர். ரைசிங் டு ஹை ப்ரெஷர், அதான் ப்ரெஷர் ஃப்ரம் ரைசிங் டு ஹை. இந்த ப்ரெஷர் ஹைன்னு வந்தாலே, அதாவது இன்க்ரீஸ்னு வந்தாலே கண்டிப்பாக அதுக்கு வந்து ரிலீஃபாக தான் இருக்கும். அந்த ஆன்சர் வந்து ரிலீஃபாக தான் இருக்கும். அப்போ இந்த கொஸ்டினுக்கும் அதுதான். ரெகுலேட்டரு வால்வு வந்து ஃபால்ஸ் ஆகி உடஞ்சி பாதிக்கப்பட்டால் ப்ரெஷர் அந்த டைமில் ப்ரெஷர் அதிகமாக இருக்கிற ப்ரெஷரை வந்து தடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக ரிலீஃப் வால்வு தான் பயன்படும். அதாவது ரிலீஃப்னு இருக்கிறத எடுத்துக்கிடுங்க ஃபஸ்ட்டு. இப்போ 40வது கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து பி தான் ஆன்சர், ரிலீஃப் வால்வு. 41வது கொஸ்டின் என்ன கொஸ்டின் பாருங்கள். விச் காசஸ் மோர் தென் 90% ஆஃப் ஹைட்ராலிக் சிஸ்டம் ஃபெயிலியர். அதாவது என்ன கொடுத்துருக்காங்கன்னா 90% அதிகமாக ஹைட்ராலிக் சிஸ்டம் வந்து ஃபெயில் ஆகுக்கு காரணம் என்ன? விச் காசஸ்னால் காரணம், என்ன காரணம் அப்படி கேட்காங்க. 90% ஹைட்ராலிக் சிஸ்டம் ஃபெயிலியர் ஆகுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்ராலிக் ஃப்ளூயிட் வந்து இன்னும் மாசு அடைஞ்சிருக்கும். அப்படியே நம்ம நினச்சவங்க அதை வந்து இயக்கிட்டே இருப்பாங்க. அதாவது கண்டமினேஷன், அதாவது தூய்மைக்கேடான ஃப்ளூயிடு, அதாவது அந்த திரவம் வந்து கெட்டு போச்சு, அதனுடைய எல்லா பிசுபிசுப்பு தன்மையும் போயிடுச்சினாலும் நினச்சவங்க அந்த மிஷினை இயக்கும்போது தான் நம்மளுக்கு என்ன செய்யுது, 90% வந்து ஹைட்ராலிக் சிஸ்டம் ஃபெயிலியர் ஆகுது. அப்போது 90% சிஸ்டம் ஃபெயிலியர் ஆக காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கண்டமினேஷன் ஆஃப் த ஹைட்ராலிக் ஃப்ளூயிடு, மாசடைந்த ஹைட்ராலிக் திரவத்தை பயன்படுத்துவதால். ஏதான் ஆன்சர் 41வது கொஸ்டினுக்கு. 42வது கொஸ்டினுக்கு என்னென்னா which type of filter help to protect the from fluid contamination அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது 42வது கொஸ்டினுக்கு வந்து which type of filter, என்ன ஃபில்ட்ரு வந்து பயன்படுத்தி பாதுகாப்பாங்க, பம்பு வந்து பாதுகாப்பாங்க அப்படின்னா ஃப்ளூயிட் கண்டமினேஷன், அதாவது அதாவது என்னென்ன கண்டமினேஷன்னா மாசடைந்த திரவத்திலேருந்து பைப்பை வந்து பாதுகாக்கணும். ப்ராடக்ட்னால் பாதுகாக்கிறது, பாதுகாக்க உதவுறது. எந்த ஃபில்ட்ரு எந்த வகையான ஃபில்ட்ரு வந்து உதவும் கேட்டிருக்காங்க. அப்போ நம்மளுக்கு ஒரு திரவம் வந்து அதாவது மாசடைந்த திரவத்திலேருந்து நம்ம வந்து ஒரு பம்பை வந்து பாதுகாக்கணும்னா கண்டிப்பாக அதில் வந்து என்ன செஞ்சுருப்பாங்க, செக்ஷன் ஃபில்ட்ரு தான் பயன்படுத்திடுவாங்க. நம்ம பயன்படுத்திப்பாங்க. இந்த ஃபில்ட்ரு வச்சு தான் நம்ம நினச்சிவாங்கன்னா இந்த கண்டமினேஷன் ஃப்ளூயிடை வந்து என்ன செய்வாங்க, பாதுகாப்பாங்க. இப்போ செக்ஷன் ஃபில்டர் தான் ஆன்சர். 42வது கொஸ்டினுக்கு ஏதான் ஆன்சர். 43வது கொஸ்டின் என்ன கொஸ்டின் பாருங்கள். வாட் இஸ் த நேம் ஆஃப் த சிம்பிள் யூஸ்ட் இன் ஹைட்ராலிக் சிலிண்டர்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த படத்தில் வந்து பாருங்கள், இந்த ஒரு படம் ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள், முக்கோணம் மாதிரி இருக்குது. இந்த முக்கோணம் வந்து பிஸ்டன் இங்கே இருக்குது, நல்லா பார்த்துடுங்க. பிஸ்டன் வந்து எண்டு போது இங்கே இருக்குது, ஆனால் சிம்பிள் இங்கே இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா
இந்த பிஸ்டன் வந்து இங்கே வரும்போது தான் வேலை நடக்கும். இந்த பிஸ்டன் இங்கே இந்த முக்கோண இடத்துக்கு வந்தால் தான் ஒரு வேலை நடக்கும்னு அர்த்தம். அப்போ இங்கேருந்து போகும்போது எந்த வேலையும் நடக்காது. அப்போ ரிவர்ஸில் வரும்போது மட்டும்தான் வேலை நடக்குது. அப்படின்னா வந்து பார்த்தோன்னா இது என்னன்னா சிங்கிள் ஆக்டிங் தான் ஒர்க் பண்ணுது. அப்போ சிங்கிள் ஆக்டிங் லோட் ரிட்டர்ன் த பிஸ்டனில் ரிட்டர்ன் வரும்போது தான் இந்த சிங்கிள் ஆக்டிங் லோடு ரிட்டர்ன் த பிஸ்டன் வந்து ரிட்டர்னில் வரும்போது தான் லோடு நினச்சிது ஆக்டிங் ஆகுது. அப்போ தான் இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 43வது கொஸ்டின் ஆன்சர் வந்து ஏ தான். இது எல்லாமே வந்து இதில் ஃபஸ்ட்டு இது பிஸ்டன் ஸ்டோக்கு அந்த பவர் ஸ்டோக்கெலாம் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த ரெண்டுமே தவறு, ஸ்டோக்கு க்ரஸிங் தவறு. ஃபஸ்ட்டு பிஸ்டன் இருக்கிற எடுத்துக்கிங்க. இந்த பிஸ்டனை வச்சு தான் கொஸ்டினை. அப்போ இதில் சிங்கிள் தான் இருக்குது, ரெண்டுமே சிங்கிள் தான் இருக்குது. இங்கே ரிட்டனில் வந்து அந்த முக்கோணமாக இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் உருவாக்கி கொடுக்கும். இப்போ இந்த முக்கோணம் இங்கே இருந்துச்சுன்னு வச்சிங்கன்னா ஃபார்வர்டு லோடு வந்து ஃபார்வர்டு த பிஸ்டன் இருக்கும். ஸோ ரிவர்ஸில் வர்றதுனால தான் லோடு ரிட்டர்ன் த பிஸ்டன் இருக்குது. அப்போ இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தோன்னா ஏ தான் ஆன்சர். 44வது கொஸ்டின் வாட் இஸ் த நேம் ஆஃப் த சர்க்யூட் டயக்ராம்னு இருக்குது. அப்போ இந்த இடத்துல வந்து என்ன இந்த வாட் இஸ் த நேம் சர்க்யூட் டயக்ராம் நேம் என்னென்னு கேட்டிருக்காங்க. அப்போ சர்க்யூட் டயக்ராம் நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த டயக்ராம் பாருங்கள். ஸோ இதில் வந்து 2 ஏரோ பாயிண்ட் இருக்கா, அந்த இடத்துல ஒரு 2 ஏரோ பாயிண்ட் இருக்கா, இங்கே ஒரு 2 ஏரோ பாயிண்ட் இருக்கா, அது இன்லெட்டாக அவுட்லெட்டான்னு தெரியாது. ஆனால் மொத்தம் எத்தனை ஏரோ பாயிண்ட் இருக்குது? 4 ஏரோ பாயிண்ட் இருக்குது. அப்போ 4 ஏரோ பாயிண்டில் இங்கே இந்த பக்கம் எத்தனை இருக்குது? 2 இருக்குது. இந்த பக்கம் 2 இருக்குது. அப்போ 4 பை 2 இதுதான் ஆன்சர். ஸோ மொத்தம் எத்தனை பாதை இருக்குதுன்னு பாருங்கள். இந்த 4 பாதை இருக்குது. இந்த 4 பாதையில் ஏதாவது 2 பாதையில் இன்லெட்டாக இருக்கலாம், 2 பாதையில் அவுட்லெட்டாக இருக்கலாம். அப்போ இதுக்கு வாட் இஸ் த நேம் ஆஃப் சர்க்யூட் டயக்ராம்னா 4/2 தான் ஆன்சர். அதாவது சி தான் ஆன்சர். 44க்கு சி தான். இப்போ 45வது கொஸ்டின் என்ன கொஸ்டின் பாருங்கள். வாட் இஸ் த நேம் ஆஃப் த பார்ட் மார்க்டு ஆஸ் எக்ஸ் இன் ஹைட்ராலிக் பவர் சிஸ்டம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த ஹைட்ராலிக் பவர் சிஸ்டத்தில் இந்த எக்ஸ்ன்னு நம்ம ஒன்று மார்க் பண்ணியிருக்காங்க. அந்த எக்ஸு மார்க் பண்ண நேம் வந்து என்னென்னு கேட்டிருக்காங்க. பாருங்கள், இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலிண்ட்ரு. இந்த சிலிண்டரில் முன்னால் வரும்போது இந்த பக்கத்தோடி ஃப்ளூயிட் வந்து இங்கே வந்துடும் டேங்குக்கு. பின்னால் வரும்போது திரவம் இந்த வழியாக என்ன செய்யும் வந்துடும். அப்போ இதில் வந்து 2 ஆக்டிங் நடக்குது சிலிண்டரில். அப்போ 2 ஆக்டிங் நடக்கிறதுனால அப்போ டபுள் ஆக்டிங் சிலிண்டர். அப்போ இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா 45வது கொஸ்டினுக்கு பி தான் ஆன்சர். ஒரு பிஸ்டனில் முன்னால் போகும்போது ஒரு ஒர்க் நடக்குது, பின்னால் வரும்போது ஒரு வேலை நடக்குது. அப்படின்னா அது டபுள் ஆக்டிங் சிலிண்டரு. அப்போது 45வது கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து பி தான். 46வது கொஸ்டின் பாருங்கள். which kg indicate the amount of fluid pressure in the hydraulic system கொடுத்துருக்காங்க. அதாவது என்னென்னா ஹைட்ராலிக் சிஸ்டத்தில் வந்து திரவ அழுத்தத்துடைய அமௌண்ட் வந்து இண்டிகேட் பார்க்கணும். அப்போ என்ன கேஜில் நம்ம வந்து எவ்வளோ ஃப்ளூயிட் ப்ரெஷரு அமௌண்ட் இருக்குது அதை வந்து நம்ம அடையாளம் கண்டுபிடிக்கணும். என்ன கேஜில் வந்து நம்ம பார்ப்போம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஹைட்ராலிக் சிஸ்டத்தில் ஃப்ளூயிட் ப்ரெஷரை வந்து நம்ம வந்து அமௌண்ட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு கண்டிப்பாக ஒரு கேஜ் இருக்கும். அதாவது ஃப்ளூயிட் ப்ரெஷரை கண்டுபிடிக்க கேஜே ப்ரெஷர் கேஜ் தான். ஒரு திரவத்தினுடைய ப்ரெஷரை கண்டுபிடிக்கணும் அப்படின்னால அந்த கண்டிப்பாக ப்ரெஷர் கேஜ் தான், வேறு எந்த இதுவுமே கிடையாது. ஸோ அப்போ என்ன கேஜில் வந்து நம்ம ஃப்ளூயிடில் ப்ரெஷரை வந்து அமௌண்ட்டை நம்ம கண்டுபிடிப்போம்னா ப்ரெஷர் கேஜ். 46க்கு பி தான் ஆன்சர். 47வது கொஸ்டின் பாருங்கள். வாட் இஸ் த டைப் ஆஃப் த ஃபில்டர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கடைசி கொஸ்டின் வாட் இஸ் த டைப் ஆஃப் ஃபில்ட்ரு பார்த்திங்கன்னா இந்த ஃபில்ட்ருடைய படத்தை பாருங்கள். இது நம்மளுக்கு என்ன மாதிரி இருக்குன்னா கண்டிப்பாக ஸோ இங்கே ஒரு வே இருக்குது, இங்கே ஒரு வழி இருக்குது. ஸோ அப்போ இந்த படத்தை பார்த்தீங்கன்னா ஒரு அழுத்தம் கொடுக்குது, இன்னொரு அழுத்தம். அப்போ இது வந்து பார்த்திங்கன்னா என்ன ஃபில்ட்ரு அப்படி பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் ஃபில்ட்ரு. வாட் இஸ் த நேம் ஆஃப் த ஃபில்ட்ரு தான் கேட்டிருக்காங்க.
ஸோ இது மெக்கானிக்கல் ஃபில்ட்ரு. ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா பி தான் ஆன்சர். இந்த மாதிரி படம் இருந்தாலே அது மெக்கானிக்கல் ஃபில்ட்ரு தான் மோஸ்ட்லி. இந்த 47 கொஸ்டின் பார்ட் 2 நம்ம பார்த்துருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக எல்லா மாணவர்களும் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம நெக்ஸ்ட்டு வேறு கிளாஸு ஆன்லைன் வகுப்பில் நம்ம வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட் நம்ம வந்து இன்றைக்கி இந்த 47 கொஸ்டின் நம்ம பார்த்துருக்கோம். இந்த 47 25ல் 47 கொஸ்டின் பார்த்துருக்கோம். இதுக்கு முன்னால் வந்து நம்ம 1லேருந்து 24 கொஸ்டின் பார்த்துருக்கோம் பார்ட் 1ல். இந்த ரெண்டும் ஹைட்ராலிக்குடைய சப்ஜெக்ட் கொஸ்டின். இதை நல்லா பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக இதுலேருந்து எக்ஸாமுக்கு வந்து ஒரு 4 கொஸ்டின் 3 கொஸ்டின் கண்டிப்பாக கேட்பான். இந்த வீடியோ பார்த்த அனைத்து மாணவர்களுக்கும் மீண்டும் நன்றி. தேங்க்ஸ் டு ஆல்.